எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, பைபாஸ் விஎஃப்டி ஸ்டார்ட் அது எப்படி ஒர்க் ஆகுது? அதோட கண்ட்ரோல் சர்க்யூட் எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்றத நம்ம ஒரு பேசிக்ல இருந்து பார்க்கலாம். இது நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டுட்டே இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப நாளா கேட்டிருந்தாங்க. டைம் இல்ல அப்லோட் பண்றதுக்கு. நான் இப்பதான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வீடியோ பார்க்கலாம் வாங்க. அதாவது விஎஃப்டி அப்படின்னு சொல்றத பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு ஹெவி லோடு உள்ள மோட்டர வந்து நம்ம ஸ்டார்ட்டிங்கிலே வந்து நம்ம லோடோட ஸ்டார்ட் பண்றப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதோட ஸ்டார்ட்டிங் கரண்ட் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். இத அவாய்ட் பண்றதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம மேனுவலா சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கிறோம். ஸ்டார் டூ டெல்டா அந்த மாரி. இந்த விஏபி அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு ஃப்ரீக்வென்சிய வந்து வேரி பண்ணி நம்ம வந்து மோட்டர வந்து ஸ்டார்ட் பண்றது. அதாவது நமக்கு நல்லா தெரியும். நம்ம வந்து ஸ்பீடு வந்து நம்ம வேரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, என்னென்ன காரணங்கள்லாம் வச்சு நம்ம ஸ்பீடு வேரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அதாவது ஸ்பீடு வந்து N ஈக்குவல் டு 120 FIB. அதாவது அந்த மோட்டரோட போல் வந்து நம்ம சேஞ்ச் பண்றத வச்சு ஸ்பீடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது போக அதோட ஃப்ரீக்வென்சியை சேஞ்ச் பண்றத நம்ம வந்து ஈஸியா வந்து ஸ்பீடு சேஞ்ச் பண்ணலாம். இப்போ போல் அப்படின்னு சொல்றத பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மோட்டர்ல வந்து அது டிசைனிங்லேயே வந்துடும். அதை நம்ம மாற்ற முடியாது. அந்த ஃப்ரீக்வென்சி அப்படின்றப்ப பாருங்க நம்ம வந்து ஒரு டிரைவ் வச்சு நம்ம ஈஸியா வந்து நம்ம மாத்திரலாம். அது எப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஏசியை வந்து டிசியா மாத்தி நம்ம வந்து ஃபயரிங் ஆங்கிள் வந்து சேஞ்ச் பண்ணி அதோட ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம சேஞ்ச் பண்றோம். இது எப்படி நம்ம விஏபி எப்படி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றத நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு கனெக்ஷனும் கண்ட்ரோல் சர்க்யூட்டும் பார்க்கலாம். இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மோட்டரோட வைண்டிங் இது. அதாவது 3 வைண்டிங் இருக்கும் ஆர்ஒய்பி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுல வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்றோம் அப்படின்னு பாருங்க. இதுல வந்து டெல்டா கனெக்ஷன் தான் நம்ம பண்றோம். அதாவது டெல்டா கனெக்ஷன் அப்படின்னு சொல்றது விஏபிக்கு போயிடும். இப்போ ஸ்டார் டெல்டா அப்படின்னு சொல்றது நம்ம பைபாஸ் பண்ணி மேனுவலா ஸ்டார்ட் பண்றப்ப அது வரும். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாருங்க, நம்ம வந்து மேனுவலாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு 3 காண்டாக்ட் இருக்கு இதில் இருக்கு. இந்த 3 காண்டாக்டர். இந்த எம் அப்படின்னு சொல்றது மெயின் காண்டாக்டர். இதை டி அப்படின்னு சொல்றது மோட்டர் வந்து டெல்டா கனெக்ஷனில் ஓடுறப்ப இது வந்து பிக்கப் ஆகும். இந்த எஸ் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்க அப்படின்னா மோட்டர் வந்து ஸ்டார் கனெக்ஷனில் ஓடுறப்ப அது பிக்கப் ஆகும். அதாவது இதோட வைண்டிங்கை வந்து ஸ்டாராக மாற்றும். இந்த டி அப்படின்னு சொல்றது வைண்டிங்கை வந்து டெல்டா கனெக்ஷனாக மாற்றி விடும். இப்போ இங்கே இருக்கிற இது ரெண்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிரைவ் வந்து ரன் ஆகுறப்ப இந்த 2 காண்டாக்ட் வந்து பிக்கப் ஆகும். இந்த KD1 KD2 அப்படின்னு சொல்றது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மெயின் சப்ளை இது. அதாவது டிரைவுக்கும் போகும், நமக்கு வந்து மெயின் காண்டாக்டருக்கும் போகும். இப்போ இங்க இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வைண்டிங்ல வந்து ஒரு எண்ட்ல வந்து கனெக்ட் ஆயிடுது. அதாவது UVW அப்படின்னு சொல்ற ஒரு எண்ட்ல வந்து கனெக்ட் ஆயிடுது. அடுத்து பாருங்க டிரைவ்ல இருந்து வர்றது அந்த எண்ட்ல வந்து கனெக்ட் ஆயிடுது. அடுத்து வந்து அதர் எண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இங்க வந்து கனெக்ட் ஆகுது. இங்க வைண்டிங்கை நீங்க வந்து கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த ஸ்டார் டெல்டா கனெக்ஷன் வந்து மாறுறது நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ பாருங்க மெயின் வைண்டிங் வந்து இதுல வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் ஒரு எண்ட்ல. அடுத்த எண்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா பாருங்க இங்க வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த பக்கம் வந்து கனெக்ட் ஆகுறப்ப பாருங்க இது வந்து நமக்கு டெல்டா கனெக்ஷனா மாறிடும். இப்போ இந்த இந்த கான்டெக்ட் வந்து பிக்கப் ஆகுது அப்படின்னு சொன்னா இது வந்து ஸ்டாரா மாறிடும் நமக்கு. நம்ம மேனுவலா ஸ்டார்ட் பண்றப்ப நமக்கு வந்து பைபாஸ் மோட்ல வந்து நமக்கு வந்து நார்மல் ஸ்டார்டர் மாதிரி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் ஆகும். இதோட வைண்டிங் கனெக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது ஆர்பிஎஸ் அப்படின்னு சொல்றது வைண்டிங் போகுது. அதாவது W1 W2 அப்படின்ற அந்த எண்ட் இது. இந்த இருக்கு W1 W2 அப்படின்ற எண்டு. அதுல போய் எது வந்து கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஆர்பிஎஸ்ல வந்து ப்ளூ வந்து கனெக்ட் ஆகுது. இந்த ப்ளூ பேஸ் வந்து நம்ம கனெக்ட் ஆகுது. அப்ப இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நீங்க W2 U1 அப்படின்றப்ப இந்த மாதிரி டெல்டா கனெக்ஷன் வந்து இது மாறிடும். இப்போ நம்ம கண்ட்ரோல் சர்க்யூட் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கண்ட்ரோல் சர்க்யூட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செலக்டர் சுவிட்சிங் வந்து ஒன்று இருக்குது. அதாவது நம்ம வந்து டிரைவ் மோடு செலக்ட் பண்ணுறோமா இல்லை வந்து பைபாஸ் மோடு செலக்ட் பண்ணுறோமா அப்படின்னு சொல்றது. இப்போ டிரைவ் அப்படின்றப்ப பாருங்க இந்த செலக்டர் சுவிட்சில் வந்து நம்ம டிரைவ் சைடு வந்து செலக்ட் பண்ணியிருக்குது. இப்போ பைபாஸ் அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் வந்து நம்ம சுவிட்சை வந்து செலக்ட் பண்ணிடுவோம். இப்போ இந்த கண்ட்ரோல் சர்க்யூட் பார்க்குறப்ப பாருங்க இது வந்து ஒரு எம்சிபி. அதாவது கண்ட்ரோல் சப்ளை வந்து நம்ம ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு எம்சிபி இருந்தது. இப்போ இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஓஎல்ஆர். இது எங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பவர் சப்ளை இங்கே இருக்குது இல்லை. இந்த பவர் சப்ளையோட அந்த ஓஎல்ஆரோட என்சில இருந்து நம்ம எடுத்திருக்கிறோம். இப்போ இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இபிபி. இது வந்து நமக்கு எமர்ஜென்சி புஷ் பட்டன். இது வந்து நமக்கு எங்க வேணாலும் வச்சுக்கலாம். அதாவது லோக்கல்ல வேணாலும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் மோட்டர் பக்கத்துல, இல்ல பேனல்ல கூட வச்சிருக்கலாம், இல்ல வந்து 2 இடத்துலயும் கூட நம்ம வச்சுக்கலாம். ஒரு இபிபி வந்து நம்ம இதுல கனெக்ட் பண்ணியிருக்கோம்.
இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த கண்டிஷன் படி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து விஎஃப்டியில் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த கண்ட்ரோல் சர்க்யூட் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் பாருங்க. இப்போ விஎஃப்டி போகிறப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து பைபாஸ் மோடில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் எதுவுமே வந்து பிக்கப் ஆகக்கூடாது. அது பிக்கப்ல இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து விஎஃப்டியில் ஓட்ட முடியாது. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டாரு டெல்டா மெயின் கான்டாக்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்ல இருக்கு. ஆஃப்ல இருக்குன்னா அதோட என்சி வந்து பாருங்க இங்க வந்து எல்லாமே க்ளோஸ்ல இருக்கு. இது க்ளோஸ்ல இருந்தால் மட்டும்தான் விஎஃப்டியோட ட்ரைவ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பக்கம் வந்து ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இதெல்லாம் நம்ம கொடுக்கணும். இது வந்து பார்த்தா நம்ம அப்படின்னா பிஎல்சிலேயே ஆன் பண்ணலாம். நம்ம வந்து லோக்கல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெச்எம்ஐ ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லுவோம். அதுலயும் நீங்க ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதனால நம்ம இதோட டீடைல்ஸ் வந்து நம்ம தெளிவா பின்னாடி பார்க்கலாம் ஒரு வீடியோவில். இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாருங்க. இப்போ எம்சிபி நம்ம ஆன் பண்றோம் அப்படின்னு சொன்னா பவர் சப்ளை வந்து எங்கெல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகுது பாருங்க. இப்போ இந்த எம்சிபி வந்து நம்ம ஆன் பண்ணிட்டோம். முன்னாடி பார்த்தா ஆஃப்ல இருக்குது. இப்போ நம்ம சப்ளை வந்து ஆன் பண்றோம். ஆன் பண்ணோன்னு எங்கெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நேரம் இங்க வருது. இங்க விஎஃப்டி மோடில் இருக்கிறதுனால சப்ளை நேரம் இங்க வந்துட்டு இங்க வருது. இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒரு இன்டர்னல் சர்க்யூட் இருக்கு. அது வந்து நீங்க என்ன வேணா இன்டர்லாக் எடுத்துக்கலாம். அது வந்து அந்த இன்டர்லாக் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தான் இங்க வந்து சப்ளை வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ இந்த எம் டெல்டா ஸ்டார் இதை பாருங்க இங்க வந்து எதுவுமே வந்து பிக்கப் ஆகல. அதனால என்சி வந்து எல்லாமே க்ளோஸ்ல இருக்கு. சப்ளை வந்து KD1 KD2 வந்து கிடைச்சிருச்சு. இப்போ இது ரெண்டும் வந்து உங்களுக்கு பிக்கப் ஆயிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா சடனா நடக்கிறது தான். நான் வந்து உங்களுக்கு தெளிவா தெரியணும் அப்படின்றதுனால ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் வந்து நிப்பாட்டி சொல்றேன். இது பிக்கப் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா பாருங்க. இந்த KD1 KD2 வந்து க்ளோஸ் ஆயிடும். அந்த KD1 KD2 க்ளோஸ் ஆயிருச்சு. க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா விஎஃப்டிக்கு வந்து உங்களுக்கு சப்ளை போயிடும். மோட்டர் வந்து ரன் பண்ணிடும். இப்ப இந்த KD1 KD2 பிக்கப் ஆனதுனால பாருங்க இந்த இடத்துலயே வந்து நமக்கு ஓபன் ஆயிடுச்சு. இப்ப அடுத்து பாருங்க நம்ம மோடு வந்து மாத்துறோம். இப்ப வந்து நம்ம பைபாஸ் மோடுக்கு வந்து மாத்திட்டோம். முன்னாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விஎஃப்டில இருந்துட்டு இருந்தது. இப்ப வந்து பைபாஸ் நம்ம மாத்தியாச்சு. இப்ப பைபாஸ் மாத்தின உடனே பாருங்க இந்த பக்கம் எங்கேயுமே சப்ளை போகல. இப்ப இந்த KD1 KD2 வந்து பிக்கப் ஆகாதனால இது ரெண்டும் வந்து க்ளோஸ்ல இருக்கு. அதாவது வந்து என்சி அப்படின்றதுனால க்ளோஸ்லயே இருந்துட்டு இருக்குது. இது வந்து நம்ம மேனுவலா ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பட்டன் இது. ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இது ரெண்டும். இப்போ சப்ளைல எக்ஸ்டெண்ட் ஆகுது பாருங்க. இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மோட்டர் வந்து ஆஃப்ல இருக்கு அப்படின்ற ஒரு இண்டிகேஷனுக்கு போயிட்டு இருக்குது. இப்போ இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மோட்டர் வந்து ட்ரிப் அதாவது விஎஃப்டில ட்ரிப் வந்தாலும் இது வந்து ட்ரிப் ஆயிடுங்க இண்டிகேஷன் வரும். நமக்கு வந்து ஓஎல்ஆர்ல ட்ரிப் வந்தாலும் சரி இங்க ட்ரிப் வரும். சேம் கண்டிஷன்ல பாருங்க ஆஃப் அப்படின்றது இண்டிகேஷன் லேம்ப் எரிஞ்சிட்டு இருக்கு. அது எப்படி எரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டிரைவ் சைடு கே அப்படின்ற ஒரு கான்டாக்ட் வந்து பிக்கப் ஆகல அப்படின்னு சொன்னா இந்த மோட்டர் வந்து உங்களுக்கு ஓடலாம் அப்படின்னு சொல்லி இண்டிகேஷன் வரும். சேம் டைம் பார்த்தோம் அப்படின்னா மெயின் கான்டாக்டரும் வந்து பிக்கப்ல இல்லாம இருக்கணும். அதாவது KM இது ரெண்டுமே வந்து பிக்கப்ல இல்லாம இருந்தா மட்டும்தான் ஆஃப் இண்டிகேஷன் நமக்கு வரும். இப்போ இது ஏதாவது ஒன்று பிக்கப் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த NC அப்படின்றது NOவா மாறிடும். அப்போ சப்ளை கிடைக்காது. அப்ப இந்த கண்டிஷன்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த KM அப்படின்ற கான்டாக்ட் ஏதாவது ஒன்று பிக்கப் ஆனாலும் இதுலயே சப்ளை எக்ஸ்டெண்ட் ஆகி இந்த ஆன் இண்டிகேட்டர் வந்து நமக்கு பல்ப் எரிய ஆரம்பிச்சிடும். சரி இந்த கண்டிஷன்ல பாருங்க இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கான்டாக்ட் பாத்திரலாம். இப்போ இந்த D அப்படின்னு சொல்றது டைமர் கான்டாக்டர். நம்ம மேனுவலா தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இப்போ வந்து இதுல வந்து நமக்கு டைமர் கான்டாக்ட் தேவைப்படுது. இந்த டிரைவ் அப்படின்னு சொல்றப்ப பாருங்க இந்த கனெக்ஷன் வந்து டெல்டா கனெக்ஷன்ல தான் இருக்கு. இந்த டெல்டாவில் இருக்கிறப்பே வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி வேரி பண்ணி தான் நம்ம வந்து ஸ்பீடை வந்து சேஞ்ச் பண்றோம். இப்போ நம்ம பைபாஸ் மாத்தினதுனால பாருங்க அந்த மோட்டர் வந்து ஸ்டார் டெல்டா போய் தான் வந்து ரன் ஆகும். அப்போ வந்து ஸ்டார்ல இருந்து டெல்டாவுக்கு மாறக்கூடிய ஒரு டைமிங் வேணும். அதோட கான்டாக்ட் தான் இந்த T. இந்த S பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாருங்க இது வந்து ஸ்டார் கனெக்ஷனோடது. இந்த D அப்படின்றது டெல்டா கனெக்ஷனோட கான்டாக்டர். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்றோம். பாருங்க இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண ப்ரெஸ் பண்றப்ப ப்ரெஸ் பண்ணும்போது மட்டும் தான் வந்து இந்த பட்டன் வந்து உள்ள போகும். திரும்ப நம்ம கை எடுத்துட்டோம்னா வெளியில வந்துடும். இப்போ ப்ரெஸ் பண்றோம் உள்ள போகுது, திரும்ப வெளியில வந்துடும். இது மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்க ப்ரெஸ் பண்ணிட்டு எடுத்த உடனேயே என்னெல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு எடுத்துட்டீங்க. எடுத்தோடனே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நேர சப்ளை வந்து இங்க இருக்கிற சப்ளை இந்த பக்கம் வரும். வந்து இந்த D அப்படின்னு சொல்றது பிக்கப் ஆகல. இது NC. அப்போ NCனால நேரம் இங்க வந்துடும். இங்க வந்துட்டு பாருங்க டைமருக்கு போகும். இப்போ வந்து S கான்டாக்ட் வந்து உங்களுக்கு பிக்கப் ஆயிரும். இந்த S பிக்கப் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த S ஓடது பாருங்க இது வந்து NOல இருந்தது NCக்கு மாறிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து NOல இருக்குது. இந்த S பிக்கப் ஆன உடனே வந்து பாருங்க அது NCயா மாறிடுச்சு.
இப்போ இந்த கான்டாக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி என்சியில் இருந்துட்டு இருந்தது. இது எஸ் பிக்கப் ஆனதுனால இப்போ என்ஓவா மாறிடுச்சு. அப்போ இந்த கண்டிஷனில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நேர சப்ளை வந்து இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகி எம்முக்கு வந்துருது. இந்த எம் வந்து பிக்கப் ஆனதுனால இதோட சீலிங் கான்டாக்ட் இங்கே பாருங்க ஸ்டார்ட் பட்டனுக்கு வந்து சீலிங் கான்டாக்ட் மெயின் கான்டாக்ட்ல எடுத்திருக்கு. அப்போ சப்ளை இப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்முக்கு வருது. சேம் டைம் இப்படியே ரிவர்ஸில் போயிட்டு இங்கே பாருங்க நம்ம ஸ்டார் கான்டாக்டும் போகுது டைமருக்கும் போயிட்டு இருக்கு. இந்த டைமிங்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து மோட்டர் வந்து ஸ்டார் கனெக்ஷன் வந்து ரன் ஆகும். அதாவது மெயின் கான்டாக்டர் வந்து பிக்கப் ஆயிருச்சு. அப்போ சப்ளை ஆனது இப்படியே நேரம் இங்கே வந்து வைண்டிங்கோட ஒரு டெர்மினல் கிடைச்சிருச்சு. அப்போ அதை ரெண்டு பாருங்க எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா நேரம் இங்கே வருது. இங்கே வர்றப்ப இங்கே வரும். இப்போ இந்த டெல்டா அப்படின்னு சொல்றது ஓப்பன்ல இருக்குது. இந்த KD1 KD2வும் ஓப்பன்ல இருக்கு. அப்போ சப்ளை வந்து இந்த எண்ட்ல தான் வந்து நிற்கும். அப்போ எப்படி போய் ஸ்டாரா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நேரம் இங்கே வருது. இங்கே வந்துட்டு இப்படியே போய் இந்த ஸ்டார் கான்டாக்ட் போகுது. அப்போ ஸ்டார் கான்டாக்ட் போனோம்னா அதை ரெண்டா பாருங்க மூணுமே வந்து லிங்க் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கு. அப்போ இது மூணுமே வந்து லிங்க் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து அது ஸ்டார் கனெக்ஷன். அப்போ ஸ்டார் கனெக்ஷன் வந்து மோட்டர் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ மோட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஸ்டார் கனெக்ஷன்ல ஓடிட்டு இருக்குது. இப்போ இந்த ஸ்டார் கனெக்ஷன்ல ஓடுறது எப்போ டெல்டாவுக்கு மாறும் அப்படின்னு சொன்னா அது டைமர் தான். இந்த டைம் வந்து நம்ம செட் பண்ணி வச்சிருப்போம். அந்த டைம் வந்த உடனே பாருங்க நமக்கு வந்து ஸ்டார் கான்டாக்ட் ஆஃப் பண்ணிட்டு டெல்டா கான்டாக்ட் வந்து பிக்கப் ஆயிரும். அது எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமர் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் டிலே டைமரு. அந்த ஆன் டிலேல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வந்து நம்ம அது அந்த டைம் வரைக்கும் இது வந்து என்சியில் இருக்கிறோம். அந்த டைம் வந்ததுக்கப்புறம் பாருங்க இது வந்து என்ஓவா மாறிடும். அப்போ என்ஓவா மாறுது அப்படின்னு சொன்னா பாருங்க இது வந்து ஓப்பன் ஆயிரும். இது ஓப்பன் ஆனா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஸ்டார் கான்டாக்ட் சப்ளை போகாது. அப்புறம் ஸ்டார் கான்டாக்ட் சப்ளை போகல அப்படின்னு சொன்னா பாருங்க இதுவும் ஓப்பன் ஆயிரும். இப்போ இது ஓப்பன் ஆயிட்டு என்ன பண்ணுன்னா சேம் டைம்ல இது க்ளோஸ் ஆயிரும். அப்போ இது க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெல்டா வந்து பிக்கப் ஆயிரும். அப்போ டெல்டா பிக்கப் ஆயிருச்சுன்னா இது வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ பாருங்க அது போல தான். இப்போ இது வந்து ஓப்பன் ஆயிருச்சு. அப்போ இதுக்கு வந்து சப்ளை போகவே இல்லை. இப்போ மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டாவில் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து டெல்டாவில் வந்து நமக்கு ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த டெல்டாவில் ரன் ஆகிட்டு இருக்கப்ப நம்ம மோட்டர் வந்து ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்டாப் பட்டனை வச்சு தான் ப்ரெஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணுவோம். இந்த பக்கம் ஸ்டாப் பண்ணுறோம் நம்ம. இப்படி ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்றப்ப என்ன ஆகும் பாருங்க இதுக்கு போகிற சப்ளை எல்லாமே வந்து கட் ஆயிரும். அப்போ கட் ஆயிருச்சுன்னா திரும்ப வந்து மோட்டர் ஆஃப் ஆயிரும். இது போல் ஆயிரும். இப்போ மோட்டர் ஆஃப் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால் பாருங்க இந்த கேவும் எம்மும் வந்து பிக்கப்ல இல்லை. அதனால வந்து ஆஃப் இண்டிகேஷன் இருந்துட்டு இருக்கு. இப்போ வந்து மோட்டர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற கண்டிஷன்லையும் பாருங்க இந்த ஓயிலர் அதாவது ட்ரிப் கொடுத்துச்சு ஓயிலர் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து மோட்டர் ஆஃப் ஆயிடும். இப்போ அந்த ட்ரிப் இண்டிகேஷன் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ ஓயிலர் வழியே வந்து ட்ரிப் கிடைச்சது அப்படின்னு சொன்னா இது க்ளோஸ் ஆகி இது மூலியம் வந்து நமக்கு வந்து ட்ரிப் வரும். சேம் கண்டிஷன் பாருங்க மோட்டர் வந்து ஆஃப்ல இருக்கிறதுனால ஆஃப் இண்டிகேட்டர் உங்களுக்கு எரிஞ்சிட்டு இருக்கும். அடுத்த கண்டிஷன்ல வந்து VFDல இருந்து ஏதாவது ட்ரிப் கண்டிஷன் வருது அப்படின்னு சொன்னா ட்ரிப் ஆயிரும். இது போல தான் வந்து ஒர்க் ஆகுது. அடுத்த வீடியோல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாருங்க ஒரு எலக்ட்ரிக்கல் டிராயிங் வந்து எப்படி நம்ம வந்து ரீட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன். அப்புறம் இந்த VFDலயே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம பார்த்துருக்கிறது வந்து ஒரு பேசிக் கான்செப்ட் தான் பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இங்க எந்த கான்டாக்டுக்கே வந்து நமக்கு அதோட டெர்மினல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து எதுவுமே கொடுக்கல நம்ம. அதாவது ஜஸ்ட் வந்து ஒரு ஐடென்டிஃபிகாண்டி MDS தான் கொடுத்துருக்கோம். நம்ம டிராயிங் ரீட் பண்றப்ப பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இந்த இடத்துல S1 S2 இந்த மாதிரி M1 M2 இந்த மாதிரி இருக்கும். நான் அடுத்த வீடியோல அது வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இது பேசிக் மட்டும்தான் இப்போ நான் காட்டியிருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா VFD இருக்குது, பைபாஸ் இருக்கு. அடுத்த ஒரு மோட் இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா VFD பைபாஸ் ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ மோட்டர் வந்து ஒரு VFDல வந்து ரன் ஆயிட்டு இருக்குது. இப்படி ரன் ஆயிட்டு இருக்கப்ப ஏதோ ஒரு ப்ராப்ளம் VFDல வந்து ஒரு ஃபெயில் ஆயிடுது அப்படின்னு சொன்னா அந்த மோட்டர் வந்து கண்டினியூஸா நமக்கு ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இது வந்து ட்ரிப் இன்கேஷன் கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னா மோட்டரை வந்து பைபாஸ் ஆட்டோ மோட்டுக்கு மாத்தி விட்டுரும். அந்த ஆட்டோ மோடு மாறினதுக்கு அப்புறம் பாருங்க மோட்டர் வந்து கண்டினியூவா ரன் ஆயிட்டு இருக்கும். VFD வந்து பைபாஸ் ஆயிரும். அது எப்படின்னு சொல்றதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பட்டனை வந்து தட்டி விடுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னா ஒரு திரும்ப திரும்ப பாருங்க கண்டிப்பா வந்து புரிஞ்சிடும். இல்ல நீங்க ஒர்க் பண்ற இடத்துல ஏதாவது எலக்ட்ரிக்கல் டிராயிங் இருக்கு இது வந்து என்னால ரீட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா நம்ம எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி விடுங்க. நான் ஃப்ரீயா இருக்கிற டைமிங்ல உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பா எப்படி ரீட் பண்றதுன்னு சொல்லி தரேன். நம்ம நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.